ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அடுத்த 2-3 நாளுக்கு அப்புறம் நான் முடிவு பண்ணேன். என்ன முடிவு பண்ணேன்னா, இது மாதிரி நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிக்காமல் நம்ம எதுவும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஏம்மா இப்போ திடீர்னு சொல்கிற? அப்போ எனக்காக நீ பணம் கொடுத்ததுனால இப்படி சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். இல்லைப்பா, அதெல்லாம் கிடையாது. நான் அதுக்காகலாம் சொல்லலை பண்ணலை. எனக்கு தெரியாதா? அதெல்லாம் கிடையாது. நான் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும்ல, ஹேமான்ட்டு. அவள் என்னோடய காலேஜ் மட்டும் உனக்கு தெரியும். அவள் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமாக இருக்குடி, ஒரு 10,000 பணம் வாங்கி கொடு யார்ட்டையாவது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா என்கிட்ட. நான் அப்போ சொன்னேன், இது மாதிரி 10,000 பணம் தானே, நீ வாங்கிக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஆனால் போக போக தான் எனக்கு கொடுக்க மாட்டாங்கிறது பேசுகிறத வச்சு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி நான் சரி எதாக இருந்தாலும் நம்ம இது பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் தான் நான் இது பண்ணேன். ஆனால் போக போக தான் அவள் என்ன நினச்சான்னா எனக்கு தெரியல. அவள் இது மாதிரி கொடுக்குற ஒரு எண்ணத்திலே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதனாலேயே நான் என்ன பண்ணேன், சரி இதுக்கப்புறம் இது சரிப்பட்டு வராது, நம்ம இரும்ப கொஞ்சம் இது பண்ணி தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க வீட்டுக்கே போக ஆரம்பிச்சிட்டேன். இருந்தாலும் அவள் என்ன சொன்னான்னா, என்கிட்ட பணமே வாங்காத மாதிரி. ஏன்னா நான் கையில் தான் கொடுத்தேன், அக்கௌண்ட்லலாம் எதுவும் போட்டு விடலை. எனக்கு அப்போ அக்கௌண்ட்டில் கொடுக்க வேணாம், என்னால் ஏடிஎம் கார்டு பிரச்சனையாக இருக்குது, எனக்கு கையிலே கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னான். சரி அவள் சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்புறது. இப்படி வாங்காமல் இருக்கிறதுக்கு தான் அவள் இந்த மாதிரி காரணம் சொல்லியிருப்பாளோ என்னமோ தெரியல. எனக்கு தெரியாது அது இப்படி வேசுவாக பண்ணுவான்னு நமக்கு தெரியாதுல்ல. நான் உடனே சொன்னேன், இது மாதிரி எனக்கு இப்போது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் தான் சொன்னா, இது மாதிரி இது பண்ணிக்கணும், செய்யணும், பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணா. நானும் சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம எதுவும் இது பண்ண வேண்டியதில்லை, செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் பொறுமையாகவே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவள் பேசுகிறதே பணம் நான் உன்ட்ட எங்கே வாங்கினேன், எங்கே இதுங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டா உடனே. அது எனக்கு கேட்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இது, இவள் இது மாதிரிலாம் பேசுகிறாளே பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசுக்குள்ளேயே ஒரு வருத்தம் மாதிரி ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் கிடைக்கிது அப்படிங்கிறத தாண்டி ஒரு விஷயத்த நம்ம இது பண்ணுறோம். அது சரியாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஒரு இது இருக்கும். அதை தவிர வேறு எல்லா விஷயத்தையும் இது பண்ணிக்கிட்டு இருந்தால் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு கவலையாகவும் இருக்கும். மனசும் ரொம்பவே இதாக இருந்துச்சு எனக்கு. என்னடா இதுங்கிற மாதிரி. ஆனால் அதுக்கப்புறம் அவளும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா, கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணா. ஆனால் இருந்தாலும் அந்த அளவுக்கு இது பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும். முன்னாடி இருந்த அளவுக்கு எதுவும் இது பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, இனிமேல் இந்த விஷயத்தில் பேச்செல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. எதாக இருந்தாலும் நம்மளுக்கு என்ன இதுங்கிறதோ அதை நம்ம முடிவு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் எங்கள் அக்காக்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். இது மாதிரி எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்டேன். அதுக்கு அக்கா சொன்னுச்சு, நீ எதுக்கு இப்போ திடீர்னு வேலை பார்க்குறதுக்கு இது பண்ணிகிட்டு இருக்க, என்ன விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டுச்சு. நான் சொன்னேன், இது மாதிரிக்கா குடும்பத்தில் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் சால்வ் பண்ணணும்னா நான் வேலைக்கு போனால் தான் எதாக இருந்தாலும் செய்ய முடியும், பண்ண முடியும்க்கா. அதை தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது போல இருக்குக்கா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அக்கா சொன்னுச்சு, ஏன் இப்போ திடீர்னு இந்த முடிவு எடுத்திருக்க, என்ன விஷயம் அப்படின்னோடனே, ஆமாக்கா நான் கொஞ்சம் இனிமேல் எனக்காக இது பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்க்கா. இனிமேலாச்சும் என்னால் எது முடியுதோ அதை நான் இது பண்ணணும். இனிமேலாச்சும் வேலைக்கு போயிட்டு நான் கொஞ்சம் சம்பாதிக்கிறதுக்கு பார்க்கணும். அது முக்கியம், இது முக்கியம்னு சொல்லிட்டு இத்தனை நாள் இருந்ததெல்லாம் போதும்க்கா அப்படின்னோடனே, ஏன் இப்போ திடீர்னு இந்த மாதிரிலாம் சொல்கிற, என்ன விஷயம் அப்படின்னோடனே, ஆமாக்கா எதாக இருந்தாலும் எனக்கு இனிமேல் எந்த ஒரு விஷயத்தையும் நான் இது பண்ணணும்னு தேவை கிடையாது. எதாக இருந்தாலும் எனக்கு என்ன ஒரு இது தோணுதோ அதை நான் கரெக்டான வேல நான் கொண்டுட்டு போனேனாலே போதும் அப்படின்னோடனே, உடனே எங்கள் அக்கா சொன்னுச்சு, சரி நீ அப்படின்னு கவலைப்படாத, நான் வேலை பார்க்குற இடத்துலயே கேட்குறேன், இல்லைன்னா என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு உனக்கு ஏதாச்சும் நான் வேலை இருந்தால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு. இருந்தாலும் எனக்கு என்னென்னா, அக்காக்கிட்ட நம்ம கேட்காம இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வேலை கேட்குறதுக்கான காரணமே. ஆனால் அது கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிகிட்டு இருந்துச்சு. அதனாலேயே எனக்கு என்ன தோண ஆரம்பிச்சிட்டுனா, சரி இதுக்கப்புறம் நம்ம எதையும் இது பண்ண வேண்டியதில்லை. நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன முடியுதோ அதை
அடுத்த இதுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இதை வந்து நம்ம அடுத்த ஒரு லெவலுக்கு கொண்டு போகணும், செய்யணும்னா கரெக்டான வேலை நம்ம இருந்தால் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும், செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி நானாகவே வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தேன்.